கண்ணை மறைக்கும் போதையில் கண்டமேனிக்கு வசை பாடிய இந்த லேடியும் அவரை அடக்க முடியாமல் அலறி தவித்த இந்த தாடியும் போதையில் இருப்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தும் வழக்கு பதிவில் அதை குறிப்பிடாமல் இருப்பதற்கு போலீசாரின் கண்ணை மறைத்தது எது என்ற கேள்வி எழுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சேலம் வாய்க்கால் பட்டறை பகுதியைச் சேர்ந்த ஜெய்முருகன் என்பவர் தனது மனைவி அனுபாமாவுடன் ஏற்காடுக்கு இன்ப சுற்றுலா சென்று திரும்பிய போது செய்த அட்ராசிட்டியை எளிதில் மறக்க இயலாது. குழுகுழு ஏற்காட்டில் கும்மாளம் அடித்துவிட்டு திரும்பிய ஜோடி தள்ளாடும் அளவுக்கு தண்ணியை போட்டுவிட்டு போதையில் மிதந்து வந்தது. அதீத போதையில் அதிவேகமாக காரை இயக்கி சாலையின் நடுவே இருந்த தர்கா மீது மோதி சேதப்படுத்திய தம்பதி தட்டி கேட்டவர்களையும் செய்தி சேகரித்தவர்களையும் ஏக வசனத்தில் வசை பாடியது பெரும் பேசு பொருளாகியது. மரியாதையா பேசிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் விபத்து தொடர்பாக FIR பதிவு செய்த கண்ணங்குறிச்சி போலீசார் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. முழுக்க முழுக்க போதையில் காரை இயக்கிதான் விபத்து நடந்தது என வெட்ட வெளிச்சமாக தெரிந்த பின்னும் FIRல் அதனை ஏன் மறைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக சம்பவம் நடந்த சில மணி துளிகளில் அங்கு வந்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய ஜெய் முருகனிடம் பிரீத் அனலைசர் கொண்டு பரிசோதித்து குடிபோதையில் இருந்ததை உறுதிப்படுத்தி இருந்தனர். அப்படி இருக்கும்போது அதை மறைத்து வழக்கு பதிவதற்கான நோக்கம் என்ன? ஒருவேளை சம்பவம் நிகழ்ந்த அன்று போதையில் பேசிய அந்த பெண் அம்மாப்பேட்டை போலீஸ் தானே, நான் பார்த்துக் கொள்கிறேன், எதுவா இருந்தாலும் என் ப்ரொஃபைல பார்த்துட்டு பண்ணுங்க என கூறி அங்கு வந்த போலீசுக்கு கண்ணிலேயே சிக்னல் கொடுத்ததும் இதன் பின்னணியில் இருக்கிறதோ என எண்ண தோன்றுகிறது. அவனுக்கு எனக்கு தெரியும், அம்மா போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு தெரியும். அது மட்டுமின்றி சம்பவத்தை அரங்கேற்றிய ஜெய் முருகன் தனியார் மெட்ரிக் பள்ளி உரிமையாளர் மகன் என்ற நிலையில் அனுபாமாவும் பள்ளி ஆசிரியையாக உள்ளதாக கூறப்படுகிறது. வசதி படைத்த இருவரும் செய்த தவறை சரிகட்ட மசூதியை கட்டித் தருவதாக எடுத்த எடுப்பிலேயே கூறியதும் அதனை ஏற்றுக்கொண்டு பிரச்சனையை கைவிடுமாறும் தர்கா நிர்வாகிகளை போலீசார் நிர்பந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது.